எக்ஸலில் பேசிக்கான ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்துக்கிற டாபிக் வந்து என்னன்னு சொன்னாக்கா ஹவு டு ஸ்ப்ளிட் அண்ட் மெர்ஜ் அந்த ஒரு ஃபங்க்ஷனை நான் எடுத்திருக்கேன். லெஜெண்டரி டிஸ்கவரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திக்கிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு டேட்டாவில் போயிட்டு டெக்ஸ்ட் டு காலம் செலக்ட் பண்ணுங்கள். அதில் டெலிமிட்டடை கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதில் அதர்ஸுங்கிறத கிளிக் பண்ணி டேஷ் போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்னு நீங்கள் காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஒரு சாதாரணமாக ஒரு மொத்தமாக இந்த டேட்டாவை 3 செல்லாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளாங்க்ஸ் இதில் வந்துக்கிட்டு கன்கான்டினேட் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு B1 செல்லில் உள்ளதும் கமா C1ம் நீங்கள் போட்டு என்ட்ரு பண்ணிங்கனாக்கா அது இப்போ மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னாக்கா எல்லா செல்லுக்கும் அது காப்பி ஆகிடும் அது போலயே. இப்போ அதில் 2-3 வெரைட்டியை நம்ம பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் இடையில் வேணும், இன் பிட்வீன் அந்த நேமுக்கு இடையில் வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிட்டு கொட்டேஷன், அதாவது B1 செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு கொட்டேஷன் போட்டு ஸ்பேஸ் விட்டு இன்னொரு கொட்டேஷன் போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த ஃபார்முலா ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. அதுபோல் உங்களுக்கு இன் பிட்வீன் அந்த நேமுக்கு பிட்வீனில் வந்துக்கிட்டு டேஷ் வேணும்னு சொன்னாக்கா அது போல் நீங்கள் கன்கான்டினேட் அதை நீங்கள் ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிட்டு B1 கமா அப்புறம் கொட்டேஷன் மார்க் போட்டு அதில் டேஷ் போட்டு கொட்டேஷன் மார்க் போட்டு C1 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா அதில் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதவங்க லெஜெண்டரி டிஸ்கவரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு